நான் இப்போ ஒரு சின்ன ட்ரிக் தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து தோசை ஊற்றும்போது இந்த தோசை கல்லில் வந்து ஒரு சில நேரம் பிடிச்சிக்கிச்சின்னா அடுத்து திரும்ப தோசை ஊற்றவே வராது. அப்போ நம்ம வந்து சில நேரம் ஆனியன்லாம் தடவுவோம். அதுவும் சிலருக்கு ஒத்து வராது. ஆனியன் தடவுலாம் ஓரளவுக்கு வரும். ஆனால் ஆனியன் தடவிட்டு பேலன்ஸை வச்சோம்னா அப்படியே மொத்த ஆனியனும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஆனியன் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நல்லா தோசைக்கல்லை வந்துட்டு தொடச்சிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிட்டோ இல்லை லைட்டாக சிம்மில் வச்சோ ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவி விடணும். நல்லா தடவி விட்டுருங்க. சுற்றி தடவி விட்டுட்டு விட்டுருங்க. தோசைக்கல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சூடு ஆறின பிறகு இதை செஞ்சுட்டு விட்டுட்டு திரும்ப ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு மீடியம் சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை ஊற்றுங்க. ஆனால் மாவு ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது தின்னாக ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் மொத்தமான தோசைக்காயாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு மீடியம் லெவலில் வெந்த பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விடுங்க. தோசை திருப்பி வச்சு தூக்கி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே சுற்றி சுற்றி எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 தோசை ஒரு சுமாராக வரும். அதுக்கு அடுத்ததுலேருந்து இப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்ததுலேருந்து தோசை நல்லா வரும். எனக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.